ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கோகுலேஷன் ஆஃப் பிளட் இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக வந்து இந்த வீடியோவில் நான் கோயிங் டு டிஸ்கஸ் சம் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏபிஓ பிளட் குரூப்பிங் அண்ட் ஆர்ஹெச் குரூப்பிங் இதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ அதில் ஒரு ஃபேக்ட் ஐ ஹவ் மிஸ்ட். ஸோ ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ தேர் இஸ் அ பிளட் குரூப் கால்டு பாம்பே பிளட் குரூப். பாம்பே பிளட் குரூப். ஸோ இந்த பிளட் குரூப் உள்ள பேஷண்ட்ஸை வந்து ஏபிஓ பிளட் குரூப்பிங் மூலியமாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு இந்த பிளட் குரூப்பை வந்து டயக்னோஸ் பண்ண செப்பரேட்டான பிளட் குரூப்பிங் மெத்தட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ரிப்போர்ட் ஆனது வந்து பாம்பேல தான் ரிப்போர்ட் ஆச்சு. ஸோ இந்த பாம்பே பிளட் குரூப்பில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் ஆன்டிஜன் கால்ட் ஹச் ஆன்டிஜன். ஹச் ஆன்டிஜன் ஒன்று இருக்குது. இந்த ஹச் ஆன்டிஜன் வந்து நார்மலாக இப்போ ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஹச் ஆன்டிஜன் வந்து இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் சொன்னேன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் ஆன்டிஜன் மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் உள்ள பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்து மாடிஃபை ஆகாமல் அப்படியே வந்து இருக்கும். ஆனால் இந்த ஹச் ஆன்டிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் ஸோ இந்த பாம்பே பிளட் குரூப்பில் உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹச் ஆன்டிஜனே ஃபார்ம் ஆகிருக்காது, லேக்காக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஹச் ஆன்டிஜன் வந்து ஃபார்ம் ஆகணும்னா ஸோ தேர் இஸ் அ என்சைம். அந்த என்சைம் வந்து அந்த ப்ரெசன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ ஆல்ஃபா ஃபியூகோசல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். ஸோ இந்த என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகி இது ஃபார்ம் ஆனால் தான் வந்து ஹச் ஆன்டிஜனே வந்து ஃபார்ம் ஆக முடியும். ஓகே, ஸோ இங்கே இந்த பாம்பே பிளட் குரூப்பில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஃபியூகோசல் டிரான்ஸ்ஃபரேஸ்ன்ற என்சைம் வந்து கோட் ஆகாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஹச் ஆன்டிஜனே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் வந்து அவங்க செப்பரேட்டான கேட்டகரியில் வராங்க, பாம்பே பிளட் குரூப்ன்ற கேட்டகரி. ஸோ இந்த பாம்பே பிளட் குரூப் உள்ள பேஷண்ட்ஸ் அந்த பாம்பே பிளட் குரூப் உள்ள பேஷண்ட்ஸ் தான் பிளட் வந்து வாங்க முடியும். ஓகே, so for extra information, so I have added. So next we are going to see about the coagulation of blood. ரத்தம் வந்து எப்படி உறையுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். So you know that when you cut your finger or hurt yourself, your wound does not continue to bleed for a long time. Usually the blood stops flowing after some time. ஏதாவது கையில் தெரியாமல் அறுத்துக்கிட்டோம், அப்படி இல்லைனா ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அரௌண்ட் 5 to 10 மினிட்ஸில் பிளட் வந்து கிளாட் ஆயிடுது. ஸோ இது எதனால் கிளாட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக நம்ம பாடியிலேருந்து எல்லா பிளட் செல்ஸையும் வெளியேற்றாமல் ஸோ ப்ரிசர்வ் பண்ணணும், அதை வந்து கன்சர்வ் பண்ணணுன்ற ஆஸ்பெக்டில் நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த கோயகுலேஷன் ஆஃப் பிளட். கோயகுலேஷன்னா உறையிறதுன்னு அர்த்தம். ஸோ டு யூ நோ வை பிளட் எக்ஸிபிட்ஸ் கோயகுலேஷன் ஆர் கிளாட்டிங் இன் ரெஸ்பான்ஸ் டு அன் இன்ஜுரி ஆர் ட்ராமா? இப்போ நம்ம எதாவது அறுத்துக்கிட்டோம் அப்படி இல்லைனா பிளட் வந்து நிறையா வந்து ஊஸ் ஆகிட்டு இருக்குது, ஏதாவது கிரிட்டிக்கலான கண்டிஷன், அதான் வந்து ட்ராமா. பிளட் வந்து ரத்த வெள்ளம்னு சொல்லுவோம்னா அந்த மாதிரி வந்து பிளட் வந்து நிறைய ப்ளீட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ், அதான் ட்ராமான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எக்ஸஸாக நம்ம பாடியில் போகக்கூடிய பிளட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிளட் கோயகுலேஷன்ற மெக்கானிசம் வந்து நடக்குது, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ டார்க் ரெட்டிஷ் கம் ஃபார்ம்ட் அட் தி சைட் ஆஃப் அ கட் ஆர் அன் இன்ஜுரி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ அடிப்பட்ட இடத்துல ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்து ஒரு லேயரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அது கலரே வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதான் வந்து ஸ்கம்முன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்பட்ட இடத்துல ஒரு 24 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில், ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். ஸோ எதனால் அது ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல உள்ள ஒரு கோட்டிங் வந்து பிளட் ப்ரோட்டீனால் வந்து கவர் ஆகுது. ஓகே, ஸோ இட் இஸ் அ கிளாட் ஆர் கோயகுலம் ஃபார்ம்டு மெயின்லி ஆஃப் நெட்ஒர்க் ஆஃப் த்ரெட்ஸ் கால்ட் ஃபிப்ரின்ஸ். ஃபிப்ரின்ஸ்ன ப்ரோட்டீன் தான். ஸோ இன் விச் டெட் அண்ட் டேமேஜ்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளட்ஸ் ஆர் ட்ராப்டு. ஸோ அந்த ப்ளீடிங்கான அந்த இடத்துல அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டீன் லேயர் கோட்டிங் வந்து ஃபார்ம் ஆகுது, த்ரெட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கோட்டிங் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிப்ரின்ற ஒரு ப்ரோட்டீனால் கவர் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் ஃபிப்ரின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பை தி கன்வர்ஷன் ஆஃப் இன்ஆக்டிவ் ஃபிப்ரினோஜன். அதாவது பிளட்டில் நார்மலாக பிளாஸ்மாவில் இந்த ஃபிப்ரினோஜன் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் வந்து இருக்கும். ஸோ இட்ஸ் அ சாலிபிள் ப்ரோட்டீன், கரையக்கூடிய ப்ரோட்டீன். ஓகே, ஃப்ரம் in the plasma by the enzyme thrombin. ஓகே, ஸோ ஃபிப்ரினோஜன் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்குது, அது வந்து ஆக்டிவ் ஸ்டேஜில் வந்து மாறணும்னா ஃபிப்ரினா வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ராம்பின் ஒரு என்சைம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த என்சைமோட ப்ரொடக்ஷன் வந்து தேவைப்படும். ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினா வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த த்ராம்பின்ற ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த்ராம்பினா வந்து மாறணும். ஓகே, அப்போது இங்கே ஒரு என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அந்த என்சைம் பேர் த்ராம்போகைனேஸ். ஸோ இங்கே 2 ரியாக்ஷன் நடக்குது. ஒன்று ஃபிப்ரினா மாறுது வித் தி ஹெல்ப் ஆஃப் த்ராம்பின். ஓகே, அதுக்கு நமக்கு த்ராம்பின் தேவைப்படும். அப்போது த்ராம்பினா மாறணும். அப்போது அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய என்சைம் பேர் த்ராம்போகைனேஸ்.
ஓகே, 2 என்சைம், ஒன்று த்ராம்போகைனேஸ், அனதர் ஒன் இஸ் த்ராம்பின். அப்போ ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறணும். அப்போ இங்கே த்ராம்போகைனேஸ்ன்ற என்சைம் வந்து தேவைப்படும் அந்த ரியாக்ஷனுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை a series of linked enzymatic reactions. அதாவது ஒன்னோட ஒன்று லிங்க் ஆனக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதை வந்து கேஸ்கேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்கேட்னா ஒன்னோட ஒன்று there is some relations between these reactions. ஒன்னோட ஒன்று ஆக்டிவேட் ஆகணும், ட்ரிகர் ஆகணும், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில். ஸோ involving a number of factors present in the plasma in an inactive state. அதாவது இந்த மாதிரி inactive ஸ்டேஜில் நேச்சுரலாக இருக்கும். எப்போ வந்து ப்ளீடிங் ஆகுதோ அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் வந்து ஆக்டிவாக மாறிடும். And injury or trauma stimulates the platelets in the blood to release certain factors which activate the mechanism of coagulation. ஸோ எப்போ இன்ஜுரி ஆகுதோ அப்போது பிளேட்லெட்ஸ்லேருந்து நம்ம பிளட்டில் வந்து இந்த சில ஃபேக்டர்ஸ் வந்து உள்ளே போகும், ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேட் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் பிளட் வந்து கோஆகுலேஷன் ஆக ஆரம்பிக்குது. certain factors released by the tissues at the site of injury also initiate and coagulation. ஓகே, சில ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஜுரி எப்பயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து கோஆகுலேஷன் நடக்குது. அப்போ கால்சியம் அயன் ரொம்ப பெரிய வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் சம் பிக்சர் தட் யூ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் அந்த ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ப்ரோத்ராம்பின், இதான் ப்ரோத்ராம்பின்ற என்சைம். ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறணும் அப்படின்னா நமக்கு ப்ரோத்ராம்பினேஸ் ஆர் த்ராம்போகைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து தேவைப்படும். 2 பேர் இருக்குது, ப்ரோத்ராம்பினேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்சிஆர்டில் வந்து த்ராம்போகைனேஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த என்சைம் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ இங்கே வந்து கால்சியம் அயான்ஸும் தேவைப்படும், கால்சியம் அயான்ஸோட ப்ரெசன்ஸும் தேவைப்படும். ஓகே, அப்போது இங்கே ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ராம்பின் ஃபிப்ரினா மாறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. இப்போ த்ராம்பின் அது மாறிடுச்சு, ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறிடுச்சு. வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ரோத்ராம்பினேஸ் ஆர் த்ராம்போகைனேஸ் வித் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் அயான்ஸ் நமக்கு த்ராம்பின் கிடச்சிருச்சு. இப்போ இந்த த்ராம்பினோட ஹெல்ப்ஃபுல் ப்ரெசன்ஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரினா மாறப்போகுது. ஓகேயா, ஸோ ஃபிப்ரினோஜன் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், ப்ரோத்ராம்பினும் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ். எப்போ வந்து ப்ளீடிங் ஆகுதோ அப்போ வந்து அது ஆக்டிவாக வந்து மாறும். எல்லாமே வந்து சாலிபிளாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் இன் தி பிளாஸ்மா, இந்த எல்லா ப்ரோட்டீன்ஸும் ப்ரோத்ராம்பினும் ஃபிப்ரினோஜனும். ஸோ இப்போ ஃபிப்ரினா மாறிடுச்சுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிப்ரின் வந்து எந்த இடத்துல வந்து பிளட் வந்து ப்ளீட் ஆகுதோ அப்போது அந்த பிளட் செல்ஸில் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது நம்ம பிளேட்லெட்ஸ்லேருந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி பிளட்டை வந்து கிளாட் பண்ண வைக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நான் ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஹீமோஸ்டாசிஸ்னு ஒரு வீடியோ. ஸோ அதை நான் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஐ வில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். ஓகே, ஸோ தேர் இஸ் அ டேர்ம் கால்ட் ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹீமோஸ்டாசிஸ். ஓகே, ஸோ ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னா ஸோ ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய மெக்கானிசம் ப்ளஸ் டேமேஜ்டு பிளட் வெசல்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணக்கூடிய மெக்கானிசம் பேர் தான் ஹீமோஸ்டாசிஸ். அண்ட் தென் த ஸ்டடி ஆஃப் பிளட் இஸ் நோன் அஸ் ஹெமட்டாலஜின்னு சொல்லுவாங்க, ஹெமட்டாலஜி. ஓகே, பிளட் பற்றின ஸ்டடி பேர் ஹெமட்டாலஜி. ஹீமோஸ்டாசிஸ்னால் இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கக்கூடிய கண்டிஷன் ஸ்டாப் பண்ணக்கூடிய கண்டிஷன் வந்து ஹீமோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஆட் சம் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி பேஸ் பண்ணதில் அவங்க வந்து இந்த 2 ப்ரோட்டீன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ஆக்டிவாக வந்து மாறக்கூடிய இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது த்ராம்பின் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா வந்து கன்வெர்ட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிவரில் தான் நடக்குமா, ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா. ஸோ அங்கே வந்து விட்டமின் கே ரொம்ப தேவைப்படும் அந்த ப்ரோத்ராம்பின் வந்து த்ராம்பினா மாறணும்னா. விட்டமின் கே ஆர் ஃபைலோக்யூனோன் ஸோ இந்த ப்ரோத்ராம்பின் வந்து த்ராம்பினா கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எங்கே நடக்குதுன்னா ஸோ இந்த லிவரில் தான் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு வந்து விட்டமின் கே வந்து ரொம்ப தேவைப்படுது. ஓகே, ப்ரோத்ராம்பின் சிந்தசிஸ் ஆகணும்னா. அண்ட் தென் இப்போ வந்து பிளட் ப்ளீடிங் ஆகுதுன்ற பட்சத்தில் தேர் ஆர் சம் டிஷ்யூ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோத்ராம்பின் வந்து த்ராம்பின் கன்வெர்ட் ஆகிறதுக்கு லைக் ட்ரிகர் மாதிரி வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ட்ரிகர் பண்ணி விடுது. ஸோ இப்படி ட்ரிகர் ஆகிற மூலயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரோத்ராம்பின் த்ராம்பினா மாறுது அண்ட் தென் ஃபிப்ரினோஜன் இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு ஃபிப்ரினா வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, அண்ட் தென் தேர் இஸ் அ டேர்ம் கால்டு த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ராம்போசிஸ் அப்படின்னா வந்து ஸோ பிளட் வெசல்ஸில் வந்து பிளட் கிளாட் ஆக ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷன்ஸ் பேர் வந்து த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் இட் கேன் ஏபிள் டு அக்கர் இன் தி ஹார்ட்லேயும் வந்து நடக்கும், பிரெயின்லேயும் நடக்கும். ஸோ ஹார்ட்டில் ஆர்ட்ரிஸில் பிளட் கிளாட் வந்து நடந்துச்சுன்னா அது பேர் வந்து கொரோனரி த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரெயினில் நடக்கக்கூடிய பிளட் கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா செரிப்ரல் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செரிப்ரல் த்ராம்போசிஸ் நடந்துச்சுன்னா இட் கேன் ஏபிள் டு காஸ் சம் ஸ்ட்ரோக்கும் வந்து ஸ்ட்ரோக் கண்டிஷன்ஸ் வந்து பக்கவாதம் சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன்ஸும் ஏற்பட வாய்ப்புகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த பிளட் கிளாட் ஆச்சுன்னு சொன்னேன் அந்த பிளட் வெசல்ஸில், அந்த பிளட் கிளாட் சம்டைம்ஸ் பிரேக் ஆகி ஃப்ராக்மெண்ட் ஆகி பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு இந்த டேர்மோட கண்டிஷன்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்போலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்போலஸ் அப்படின்னா பிளட் வெசல்ஸில் காஸ் ஆகக்கூடிய அந்த பிளட் கிளாட் பிரேக் டவுன் ஆகி அகைன் பிளட்லேயே வந்து சர்க்குலேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் பேர் எம்போலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கோயகுலேஷன் ஆஃப் பிளட் பற்றின வந்து வீடியோ. So in the next video I will going to post the next topic. So if you have any doubts, please go ahead and then comment in the comment section. So thank you very much.